குழந்தைகளை நேசித்தவர்கள் தான் வாழ்க்கையில் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளை பற்றிய தலைப்பு. ஒரு காலத்தில் இருந்த குழந்தைகள் இல்லை. நான்லாம் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாட்டு, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காம இப்படியே சட்டி மாதிரி யார் உட்காந்துருக்கானோ அவன் தான் பிள்ளை. என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காததுக்கு பேர் பிள்ளையா? முதல்ல நாங்கள் இருந்தப்போ தொல்லையே கொடுக்காத ஒரு பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு வேணும்னாங்க. ஆனால் இன்றைக்கி நர்சரி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாட்டு. இப்போ நான் வரியை பாடினா கூட்டம் பூரா சேர்ந்து பாடிடுவீங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் எல்கேஜிலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட பாட்டு. ஜானி ஜானி ஈட்டிங் சுகர் டெல்லிங் லைஸ் ஓப்பன் யுவர் மவுத். ஆஹா, நர்சரியிலேருந்து எப்படி படிச்சிருக்கீங்க ஐயா? ஒருத்தர் கூட மாற்றி சொல்லலையே. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. பொய் சொல்லாத. எனக்கு பிடிச்சது லாஸ்ட் லைன் தான், ஓப்பன் யுவர் மவுத். ஆஹா, நல்ல வாய் விட்டு சந்தோஷமாக சிரிங்க. அப்படி சிரிப்பவர்கள் இந்த உலகத்திற்கு கெடுதலே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஒரு வாக்கியமே இருக்குது, சிரிப்பவர்கள் கஷ்டப்படுவதில்லை, கஷ்டப்படுபவர்கள் சிரிப்பதில்லை. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சிரிக்காமையே ஒரு 3 பேர் இன்னும் உட்காந்துருக்காங்க. அப்போன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள்.